ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய புரிதல் அப்படிங்கிறது அப்டேட் ஆயிட்டே இருக்குங்க. நேத்து ஒரு விஷயம் தப்புன்னு பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு அந்த விஷயம் சரின்னு படும். அதே போல நேத்து ஒரு விஷயம் சரின்னு பட்டிருக்கோம். அதே விஷயம் இன்னைக்கு தப்புன்னு படலாம். ஏன்னா நம்மளுடைய புரிதல் மாறிக்கிட்டே இருக்குங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய புரிதலை வச்சுக்கிட்டு நம்ம கடந்த காலத்துல செய்த செயல்களை எல்லாம் தப்புன்னு நம்ம எடுத்து விடும்போதுதான் நம்ம தப்பு பண்றோங்க. பகவான் ரொம்ப அழகா சொல்றாரு. கடந்த காலத்துல நம்ம பண்ண எந்த ஒரு ஆக்ஷனுமே இப்ப இருக்கக்கூடிய அப்டேட்டட் இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்மள நாமளே ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெரிய குற்ற உணர்வுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்வுல இருந்து நம்ம கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணுதாங்க. நம்ம பாஸ்ட்ல பண்ணது தப்புன்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்மள நாமளே அக்செப்ட் பண்ணிட்டு நமக்குள்ளே ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வந்து ஃபியூச்சர்ல மறுபடியும் ரிப்பீட் ஆகாம பாத்துக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலையை தவிர, நான் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே வருத்திக்கிறதோ சொல்யூஷன் கிடையாதுங்க. இந்த மாதிரி எப்பவும் வருத்தத்திலே இருக்கக்கூடிய மன அமைப்புல இருந்து நம்ம முதல்ல வெளியே வரணுங்க. பகவான் சொல்லுவாரு, we are waiting to get hurt அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி மன அமைப்பை செரிஷ் பண்றதை நம்ம விடணும். சந்தோஷமா இருக்கணும்ன்றத முதல்ல முடிவு பண்ணணும். நம்ம எப்பவும் ஆனந்தமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் டிசிஷன் வரணும். இந்த மாதிரி நல்ல மன அமைப்பை நம்ம வளர்த்துக்கும் போது, ஒருவேளை மத்தவங்க யாரும் நமக்கு தப்பு பண்ணியிருந்தா கூட கடந்த காலத்துல, நம்ம பண்ண மாதிரி தானே அவன் பண்ணி இருந்திருப்பான், நம்ம மாறுற மாதிரி அவன் மாறி இருப்பான், மனிதர்கள் மாறிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா மத்தவங்களையும் மன்னிக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது நமக்குள்ள மலர ஆரம்பிச்சிடும். அதுதான் நல்ல ஸ்பேஸ். அதுதான் நம்மளையும் ஆனந்தமா வச்சிருக்கோம், மத்தவங்களையும் ஆனந்தமா வச்சிருக்கோம். இந்த மாதிரி பல ஞான கருத்துக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பகவானுடைய சத்சங்க தொடர்ந்து பாருங்க. நித்யானந்தா.ஏ ஆப் பயன்படுத்த ஆரம்பிங்க. இல்லைன்னா பெஸ்ட் கைலாசால செய்யுங்க. கைலாசவாசியா வாழுங்க. நித்யானந்தம்.